இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதியும். இங்கே தாவீது தேவனிடத்தில் முறையிடுகிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவனாக இருக்கிறேன், கர்த்தரோ என் மேலே நினைவாக இருக்கிறார்னு. சிறுமைப்பட்ட நிலை, எளிய நிலை அப்படின்னா என்ன? மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்படுகிறது, உதவி செய்ய ஒருவரும் இல்லாத ஒரு திக்கற்ற சூழ்நிலையில் இருக்கிறது. அப்படி இருக்கிறேன்னு சொல்லி தாவீது தேவனிடத்தில் முறையிடுகிறார். நீரோ என் மேலே நினைவாக இருக்கிறீர். அந்த சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரை தேடுறோமா? தேவன் இடத்துல பயபக்தியாக இருக்குமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கா? அப்போ கர்த்தர் நம்மேலேயும் அவர் நினைவாக இருப்பார். ஏன்னா தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் நீர்னு அங்கே தாவீது சொல்கிறார். அப்போ அவர் தான் நமக்கு துணையும் அரணும் கோட்டையும் கேடகமுமாக இருந்து நம்மை அவர் விடுவிக்க வல்லவர். அதனால் சீக்கிரமாக என்னை விடுவிங்க தேவனே, தாமதியாதீங்க, எனக்கு நன்மை செய்ய என்னை விடுவிக்க தாமதியாதீங்கன்னு சொல்லி தேவனிடத்தில் இந்த வசனத்தின் மூலமாக அவர் முறையிடுறதை பார்க்குறோம். சரி, எதற்காக இந்த பாடுகள்? ஏன் இந்த போராட்டம்? அன்னைக்கு தாவீதுக்கு சத்துருக்கள்னால போராட்டமாக இருந்தது இல்லையா? எதிராளிகளினாலும் சத்துருக்களினாலும் சவுல் ராஜாவாலும் இந்த மாதிரியான போராட்டம் அவருக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி நமக்கு ஏன் ஒரு எளிமையான நிலைமை? நம்மை விடுவிக்க தேவன் ஏன் தாமதிக்கிறாரு? அதுக்கு என்ன நமக்கு வழி சொல்லித்தராருன்னு நம்ம பார்ப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் பார்க்கலாம். இதில் முதல்ல 6வது வசனத்தை பார்க்கும்போது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எதனாலன்னும் போது முதல் வசனத்தை 5வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், அப்போ நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்கிறார். போதும் என்கிற மனதோடு நாம் இருக்கும்போது அந்த தைரியத்தில் நாம் கர்த்தர் தான் நமக்கு சகாயர், நான் பயப்படேன்னு நம்ம சொல்லலாம். மனுஷன் நமக்கு என்ன செய்வான் என்று நம்ம சொல்லலாம். ஏன்னா பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. பணத்தை தேடி ஓடும்போது அநேக உபாய தந்திரங்களை மனுஷன் தேடுகிறான். இதனால தான் அவங்க சிக்குண்டு போகிறாங்க, தீமையில் விழுறாங்க, அக்கிரமத்தில் விழுறாங்க, பாவத்தில் விழுறாங்க, சமாதான குறைச்சல், போராட்டம் இதெல்லாம் ஏற்படுது. அப்போது பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கணும், போதும் என்ற மனதோடு நாம் இருக்கணும். அந்த தைரியம் நமக்கு இருந்தால் மனுஷன் நமக்கு விரோதமாக எதையும் செய்ய முடியாது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். சிறுமையும் எளிமையுமானவர்கள் கூப்பிட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்கு பதிலே வரல. இப்போ தண்ணீர் அருந்தல்னா எப்படி தொண்டை வறண்டு போகுமோ, அப்படி தேவனை நோக்கி கூப்பிட்டு அழைத்து அவங்க வறண்டு போன நிலையில் இருக்காங்க. அப்போது கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? அந்த நேரத்தில் அவங்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவன் நான் உங்களை கைவிடாது இருப்பேன் என்று வாக்கு பண்ணுறார். அப்போ தாகத்துக்கு தண்ணீர் இல்லையா? பசியாக இருக்கும்போது நமக்கு ஆகாரம், அவருடைய வேத வசனமாகிய ஆகாரம், தண்ணீர் என்பது தேவனுடைய பிரசன்னத்தையும் குறிக்கும், அபிஷேகத்தையும் குறிக்கும். அப்போ அபிஷேகமும் தேவ பிரசன்னமும் நம்மோடு இருக்குமானால் கர்த்தர் நம் ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார். அவர் ஆகாரமாகிய வசனத்தையும் நமக்கு கொண்டு அவர் போஷித்து வழிகளை நமக்கு கற்றுக் கொடுப்பார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கி அநேக கவலைகள், போராட்டம், துக்கம் இல்லையா? வியாதி பலவீனத்தினால வரலாம், பொருளாதார பண கஷ்டத்தினாலே வருகிற காரியங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கார். அதனால் அவர் மேல் உங்கள் பாரத்தை வச்சிடுங்க. என்ன சங்கீதம் 55:22 என்ன சொல்லுது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீதிமானின் காலை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இன்னைக்கு நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருந்து, ஏனெனில் எதிராளி ஆகிய பிசாசு உங்களை பிசாசானவன்
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிட்டு இருக்கிறான். அதனால விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்கிறாரு. தெளிந்த புத்தி உள்ளவராக இருந்து விழித்திருங்கள். அப்போ காலைதோறும் நமக்கு ஒரு நாளும் பிசாசை நாம் மேற்கொள்ளணும். அந்த பிசாசின் கிரியைகளை நாம் அழித்து அவைகளை இயேசு கிறிஸ்து நாமத்திலும் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்திலும் சாட்சியின் வசனங்களை கொண்டு அவனை ஜெயிக்கணும். அப்படி நீங்கள் விழித்திருந்த அந்த எதிராளியான பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற அதன் வாய்களை கட்டி போட்டு நீங்கள் ஜெயம் எடுத்தீங்கன்னா அப்போ கர்த்தர் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு உங்கள் ஜப விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்க பழகுங்க, கற்றுக்கொள்ளுங்க. சங்கீதம் 143 7 8 வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தாவே சீக்கிரமாக எனக்கு செவி கூட என் ஆவி தோய்ந்து போகிறது. அப்போ இன்றைக்கி கூட நீங்கள் பல முறை கூப்பிட்டு பார்த்த பதில் இல்லை. மாதக்கணக்காச்சு, வருஷக்கணக்காச்சு, ஒரு நாளும் கண்ணீரோடு ஏக்கத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுறீங்க. அப்போ இன்றைக்கி சொல்லுங்கள், என் ஆவி தோய்ந்து போகிறது ஏசப்பா. நான் குழியில் இறங்குகிறவன் போல, பாதாளத்தில் இறங்குறவன் போல, மரண குழியில் இருக்கிறதுக்கு ஒப்பாக இருக்கேன். உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதீங்கன்னு சொல்லி தேவனை நோக்கி விண்ணப்பம் வைங்க. அதிகாலையில் உமது கிருபை எனக்கு கேட்க பண்ணுங்கப்பா. உண்மையே நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிங்க. உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன்னு அன்னைக்கு தாவீது சொன்னது போல் வழியை கேளுங்க. கர்த்தர் வழியும் உபாயங்களையும் உங்களுக்கு சொல்லுவார். அவர் உதவி செய்வார். அவர் தான் உங்களுக்கு சகாயர். அவர் தான் உங்கள் மீட்பர், ரட்சகர். அப்போ அவர் ரட்சிக்கக்கூடாதபடி அவர் கரம் குறுகி போகலை, கேட்கக்கூடாதபடி அவர் செவி மந்தமாகவும் இல்லை, கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் நீங்கள் எந்த எல்லையில் மாறணும், எந்த எல்லையில் தேவனுக்கு கீழ்ப்படியணும், இன்னும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மகிமையை செலுத்தாமல் இருக்கீங்கன்னா அந்த எல்லையில் தான் நீங்கள் குறைவுபடுறீங்க. அதை நீங்கள் நிதானித்து யோசித்து பாருங்கள். அந்த எல்லையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். தேவனுக்கு துதியும் மகிமையும் செலுத்துங்க. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்துங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. ஜெபிங்க, வேத வசனத்தை தியானிங்க. அப்போ கர்த்தர் உங்களிடமாய் செவி சாய்ப்பார். அவர் முகத்தை உங்களுக்கு நேராக மறைக்காமல் காண்பிப்பார். ஏன்னா அவர் செவி சாய்த்து விண்ணப்பத்தை கேட்டு சிறுமையும் எளிமையும் ஆனவர்களே அவர் விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். சங்கீதம் 54:4 பார்க்குறோம், இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவரின் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார்னு சொல்கிறார். தேவன் தான் நமக்கு சகாயர். அவர் நம்முடைய ஆத்மாவை ஆதரிப்பார். அதனால் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒப்பு கொடுக்க போகும்போது அவர் எப்படி அமைதியாக இருந்தார். 1 பேதுரு 2:22-23 வசனத்தில் பாருங்கள், அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் பேசவும் இல்லை, இல்லையா? அப்போ அவர் பாடுபடும் போது யாரையும் பயமுறுத்தலை, நியாய தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு போராட்டம் பிரச்சனை வரும்போது எதிர்த்து பேசாமலும் பொறுமையாகவும் நீடிய சாந்தத்தோடு அமைதலோடு இயேசப்பா எப்படி சாந்தத்தையும் மனத்தாழ்மை என்னும் அந்த சிலுவையை சுமந்தார். அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்குன்னே வேதத்தில் பார்க்குறோம். அப்படி பொறுமையோடு உங்கள் பாடுகளை நீங்கள் சகித்து போங்க. ஒரு நாள் நிச்சயமாக தேவன் உங்களை விடுவிப்பார். யாக்கோபு 2:5 வசனத்தில் பார்க்குறோம், என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், இந்த உலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆக்க தேவனால் முடியும். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தையே சுதந்திரிக்க கொடுக்குறாரு, இல்லையா? அப்போ அதெல்லாம் செய்கிற தேவன் இன்றைக்கி உங்கள் பிரச்சனை பாடுகள்லேருந்து உங்களை விடுதலை ஆக்க மாட்டாரா? ஆனால் நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுறீங்க. ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்களால் அல்லவோ உங்களை நியாயங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள்னு. அப்போது இன்றைக்கி நீங்கள் தரித்திரரை என்ன பண்ணக்கூடாது, கனவீனப்படுத்தக்கூடாது, தரித்திரரை ஒடுக்கிடாதீங்கன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கப்படுறீங்க. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு தேவனிடத்தில் திரும்பி ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்குறவர்களாக இருக்கணும் நாம், இல்லையா? ஏன்னா தேவ ராஜ்யத்தை நமக்கு சுதந்திரிக்க கொடுக்க போகிறாருன்னா தேவ நீதியெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கும் போது தான் அது தருவார். அப்போ சிறுமையும் எளிமையுமான உங்கள் ஜபத்தை விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் கட்டுண்டவர்களை அவர் புறக்கணியார்னே சங்கீதம் 69:33 சொல்லுது. அதே போல் என் தேவனாகிய கர்த்தாவை எனக்கு சகாயம் பண்ணும் கிருபையின்படி
என்னை ரட்சியும், உமது கரம் என்றும் கத்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்று அவர்கள் அறிவார்கள்னு சங்கீதம் 109, 26, 27 வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்ம எல்லா தீங்குக்கும் விடுவிக்கும் போது நமக்கு எதிராக இருந்த ஜனங்க அதை பார்ப்பாங்க. அப்போ கர்த்தர் எவ்வளோ பெரியவர், அவர் மகிமை உள்ளவர், இவங்க இந்த நிலைமையிலிருந்து தேவன் இவர்களை எப்படி உயர்த்தினார் என்று அவர்கள் அறியும்படியாக தேவன் நமக்கு பலத்த கிரியைகளை செய்வார். அவர் நம்மை ரட்சிப்பார். இன்னைக்கு சிறுமையும் எளிமையுமானவர்களுடைய கூப்பிடுதலை தேவன் கேட்டு உங்களையும் அவர் ரட்சிப்பார். விசுவாசிங்க, அவர் ரட்சிப்பு உங்களுக்கு தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய ரட்சிப்பு சமீபமாக இருக்குது. அது யூதர் வழியாக வருகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அந்த ரட்சிப்பை தருவார். விசுவாசிங்க, உங்கள் ஜபத்தில் தேவனை நோக்கி விண்ணப்பம் வைங்க. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்தி அவரை தேடுகிறதுல உண்மை உத்தமமாக இருக்கும்போது தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். அவர் வர தாமதிக்க மாட்டார். ஆமீன்.